ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஆல்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, கசகசா, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் கூட கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம், நான் 3 வெங்காயம் இன்றைக்கி எடுத்துருக்கேன். பொடியாக நறுக்கி அதையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் வதக்குங்க. பெரிய தக்காளி 1 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பொருட்கள் ஒன்று போடலாமா? மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போடக்கூடாது. தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவோ குறைச்சலோ அது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். நல்லா கொதித்த உடனே சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நம்ம கலரக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த முட்டை அதுவாக வெந்து மேலே வரும். அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.